சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கின்றேன். என் செல்லமே, உன் மனதிற்குள் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் முழுவதுமாக புரிந்து வைத்திருக்கின்றேன். எப்போதும் எனக்கு மட்டுமே இத்தனை துன்பங்களை வருகின்றதே சாயப்பா என்று தானே யோசிக்கின்றாய். அதற்கான காரணம் புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, அதற்கான காரணத்தை தான் இப்போது உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். எல்லோர் மீதும் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை வைக்கின்றாய். அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கின்றாய். அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டுகின்றாய். உன்னுடைய பாசத்தையும் உன்னுடைய நம்பிக்கையும் முழுமையாக பெற வேண்டும் என்று அவர்களும் உன்னோடு நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நடிக்கிறார்கள் என்று தெரியாமலேயே உன்னுடைய முழு அன்பையும் அவர்களுக்கு கொடுக்கின்றாய். உன்னுடைய உழைப்பையும் கொடுக்கின்றாய். அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை என்பது இருக்கும்போது மட்டும் உன்னை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாத போது உன்னை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இது உனக்கு சில நேரங்களில் புரிந்தும் இருக்கின்றது. ஆனாலும் அதையே மீண்டும் மீண்டும் தானே செய்து கொண்டிருக்கின்றாய். ஒருவர் எனக்கு தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக எல்லோருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் என்ற அர்த்தமில்லையே என்று உன்னை நீயே சமாதானப்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு உறவிடம் சென்று இதே அன்பை காட்டுகின்றாய். மீண்டும் ஏமாற்றம் அடைகின்றாய். என் செல்ல குழந்தையே, எத்தனை முறை பட்டாலும் உன்னால் திருந்த முடியவில்லை. இந்த குணம்தான் உனக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலை சற்று மாறத் தொடங்கி இருக்கின்றது. உண்மை என்ன என்பதை உனக்கு நான் இப்போது சொல்லிவிட்டேன். பல முறை உனக்கு நான் சுட்டி காட்டியும் இருக்கின்றேன். எத்தனை இரவுகள் நீ தூங்காமல் கழித்து கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும். உன் குடும்பத்திலும் ஒரு சில பிரச்சனைகள் உன்னை மனக்குழப்பத்திற்கு ஆளாகி விட்டிருந்தது. குடும்ப பிரச்சனைகளில் இருந்தும் உன்னால் வெளியே வர முடியாமல் நிறைய சங்கடங்களை அனுபவித்து விட்டாய். சண்டைகள் ஏற்படுவது உன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாகவே இருந்து விட்டது. நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டு தூங்கும்போது கூட சண்டை போடும் அளவிற்கு உன் வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது என்று சொல்லும் அளவிற்கு மாறிவிட்டது. மன வருத்தத்தோடு இருந்தாய். என் செல்ல குழந்தையே, இவ்வளவு நாட்கள் இப்படித்தானே உன் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. எப்படா என் வாழ்க்கையில் நல்லது வந்து சேரும், நிம்மதி வந்து சேரும் என்று உன்னை தவித்து கொண்டிருந்தாய். உன்னை விட்டு பிரிந்து போக கூட சில உறவுகள் நினைத்திருந்தார்கள். மனதளவிலும் உடல் அளவிலும் நீ எவ்வளவு பாதிப்படைந்து இருந்தாய் என்று எனக்கு தெரியும். என் செல்லமே, உன் வாழ்க்கையே உனக்கு வெறுத்து விடும் அளவிற்கு பல சூழ்நிலைகள் நடந்துவிட்டது. ஆனால் எல்லாமே இப்போது மாறத் தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே நீ கடந்து வந்து விட்டாய். உன் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகின்றது. எப்போது எனக்கான நன்மைகள் வருமோ என்று நீ காத்திருந்தாய் அல்லவா? அந்த காத்திருப்புக்கு இப்போது சரியான நேரம் அமைந்து விட்டது. இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு விஷயத்திற்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒரு விஷயமானது கைகூடி வரப்போகின்றது. நல்ல நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு அளவிற்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்கப் போகிறாய் என்பது தெல்ல தெளிவாக உனக்கு நான் இப்போது சொல்லப் போகின்றேன். அன்பினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் தீரப்போகின்றது. முக்கியமாக யார் யாரெல்லாம் உன்னுடைய அன்பை பயன்படுத்தி கொண்டு உன்னை அழ வைத்தார்களோ, கண்ணீர் சிந்த வைத்தார்களோ, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இழப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி இருந்தார்களோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனிமேல் மாறப்போகின்றது. உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீ அமைதியாக கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாய். அந்த விஷயம் வேறு ஒருத்தருக்கு சென்று இருக்கும். ஆனால் இப்போது அது மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, நீண்ட நாட்களாகவே உனக்கு கிடைக்க வேண்டியதை நீ விட்டு கொடுத்து கொண்டே இருந்தாய். ஆனால் இப்போது அது உன்னிடம் தானாகவே வந்து சேரப்போகின்றது. உன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகின்றது. முழுவதுமாக தீர்ந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையானது கிடைக்க இருக்கின்றது. எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும், அது நல்லபடியாக நடந்து முடிந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று ஒரு நீண்ட நாட்களாகவே ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது நிச்சயமாக இப்போது நடக்கப் போகின்றது. மற்றவர்கள் முன்பாக அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. நீ வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, தொழில் செய்கின்ற இடத்திலும் சரி, உனக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கப் போகின்றது. என் செல்ல குழந்தையே, வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த
சந்தித்த அத்தனை துன்பங்களுக்கும் முடிவு காலம் நெருங்கிவிட்டது. நீ செய்யும் வேலை சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. யாரெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூட தானாகவே மாறிவிடும். உன்னை தவறாக பேசிய வாய்கள் எல்லாம் இப்போது உன்னை பற்றி நல்ல விதமாக பேசத் தொடங்கிவிடும். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் மாறப்போகின்றது. இந்த நிமிடம் வரையில் வாழ்க்கையில் எதுவும் பெரியதாக நடக்கவில்லையே, இனி வரக்கூடிய காலங்களாவது எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி இருக்குமா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ சந்தித்து கொண்டிருந்தாய். இனி வரக்கூடிய நாளானது உனக்கு ஒவ்வொரு நாளுமே நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாளாகவே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே எல்லாவற்றையும் நீ சமாளித்து விட்டாய். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எந்த அளவிற்கு வருத்தப்பட்டாயோ துன்பப்பட்டாயோ அதைவிட பல மடங்கு இனிமேல் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அனுபவிக்கப் போகின்றாய். அப்படி ஒரு மாற்றத்தை தான் உனக்கு நான் தரப்போகின்றேன். என் செல்லமே, இதுவரை நடந்தது என்ன என்றும் நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் நடக்கக்கூடியது என்ன என்பதையும் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். இதற்கு மேலும் எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன். உனக்கான தீர்வை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய நல்ல காலமாகவே இருக்கும். உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக மாறிவிட்டது. உனக்கான நன்மையெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ ஆசைப்பட்டது போலவே மிக சந்தோஷமான செய்திகள் எல்லாம் உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. மனதளவில் நீ எந்த அளவிற்கு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதை விட பல மடங்கு இனிமேல் நன்மைகளை பெறப்போகின்றாய். உன் முகத்தில் எப்போதும் இனி புன்னகை மட்டுமே நிலைத்திருக்கும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையானது தலைகீழாக மாறப்போகின்றது. ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது என்னுடைய வேலை. எல்லா விருப்பங்களையும் நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என்னுடைய பக்தர்களை காப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கின்றது? என் கரங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றது. ஆங்காங்கே அனுபவிக்கின்ற சில துன்பங்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே. நான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்து விடுவேன். சிக்கலில் இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பேன். இன்பமயமான வாழ்க்கையை நீ எப்பொழுதும் வாழும்படி நான் அவ்வப்போது உனக்கு அற்புதத்தை நிகழ்த்தி தருவேன். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி இருக்கின்றது. உன் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.